ஏன்னா எங்க அம்மா இந்த குடும்பத்தை ரொம்ப கேவலமாவே நினைச்சு பழகிட்டாங்க. அவங்க முன்னாடி இப்படி ஒரு டெவலப்மெண்ட கொண்டு போய் காமிச்சோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா திரும்ப எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இங்க பாரு ஷாலினி, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலையே. நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடக்கும். எனக்கு உங்க அம்மாவை விட உங்க அண்ணன் மேலதான் கோவம் அதிகமா இருக்கு. என்னதான் உங்க அம்மா சொல்லியிருந்தாலும் உங்க அண்ணன் தேவி அம்போன்னு விட்டுருக்க கூடாது இல்ல. அவர் வந்திருக்கணும். தேவி கோவத்துல கத்திட்டாங்கிறதுக்காக அப்படியே விட்டுருவாரா? பொண்டாட்டி கோவப்படுறதுக்கு உரிமை இல்லையா? தேவியோட வாழ்க்கை இப்படியே இருந்துருமான்னு நினைச்சு எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஷாலினி, என்னாலையும் ஃப்ரீயா சந்தோஷமா இருக்க முடியல. நீயும் நானும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அதே மாதிரி கையலக்கா எழில் மாமாவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. நம்மளும் ஒன்னா இங்க இருக்கோம். ஆனா தேவி மட்டும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க தனியா இருக்கா. அவ மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணும். தேவி, உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். விக்னேஷையும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன். நீ இப்படி தனிமையில இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா காலமும் சூழ்நிலையும் நம்மள வாட்டி வதைக்குது. கண்டிப்பா விக்னேஷ் உன்னை சீக்கிரமே புரிஞ்சுப்பாரு. நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எதனால உன் மேல கோவம்? அன்பும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. இப்ப அன்பு போலீஸ் ஆயிட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். இது தெரிஞ்சா உன் அத்தையும் விக்னேஷும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. அக்கா, நான் ஒன்னும் விக்னேஷ் என்னை ஏத்துக்கலன்னு நினைச்சு அழல. நான் இங்க இருக்கிறதுனால புதுசா கல்யாணம் ஆன நீங்க ஏன் வாழ்க்கைய நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க முடியாததை நினைக்கும் போது தர்ம சங்கடமா இருக்குக்கா. நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அன்பு சொன்னதோட அர்த்தம் அது இல்ல. விட்டு போன உன்னோட வாழ்க்கை சீக்கிரமா உனக்கு கிடைக்கும். இங்க பாரு, நான் உன்னை விக்னேஷ் கூட சேர்த்து வைப்பேன். என்ன நம்பு. வேண்டாக்கா, என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுறீங்க. இது நிலைக்காதுக்கா. இப்படி ஒரு கொடூரமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லக்கா. 1000 இருந்தாலும் என் குழந்தைய வந்து பார்க்க வரலங்கிற கோவம் எனக்குள்ள இருக்கு. ஏற்கனவே நான் அவரை வெறுத்துட்டேன் அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது தேவி. ஆனா உன் மனசு உள்ள ஏங்குதே. நீங்க ஒன்னும் முந்தா நேத்து பார்த்து நேத்து முடிவாகி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கிடையாது. நீங்க பல வருஷமா காதலிச்சிருக்கீங்க. காதலோட ஆழம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான். தேவி, விக்னேஷ் உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
இந்த குக்கரி ஷோ முடியட்டும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம குழந்தைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ. உன்னையும் தான். சரியா?